ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ப்ளவுஸ் கிட்ட தைக்க வேண்டியது இருக்குது. நான் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணி தைக்க போகிறேன் அப்படிங்கிறதா அந்த வீடியோ இருக்க போகுது. அதே மாதிரி எனக்கு ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆசையாக இருக்குக்கா, நிறைய ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ப்ளவுஸ் ஆர்டர்லாம் வருது, என்னால் அதை தைக்க முடியல. ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் மேலே தைக்க முடியல, இல்லை 2 ப்ளவுஸ் தானக்கா தைக்க முடியுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ்லாம் தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது, உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸை எவ்வளோ நேரத்தில் நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள். ஒரு சிலர் வந்து 1 மணி நேரம் தைக்கலாம், ஒரு சிலர் 1 1/2 மணி நேரம் தைப்பீங்க, ஒரு சிலர் நான் 45 நிமிஷத்தில் தைச்சிருவேன்க்கா அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் வந்து எந்த டைமிங்கில் தைப்பீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ 1 ஹவரில் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 ஹவர் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் 4 ப்ளவுஸ் தைக்க முடியும். எப்போவுமே நம்ம வந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு உட்காந்திங்க அப்படின்னாலே ஒரு 12:30 1 மணி வரைக்கும் தைச்சிங்க அப்படின்னாலே ஒரு 3 ப்ளவுஸ் வரைக்கும் உங்களால் முடிக்க முடியும். அது போக ஒரு ப்ளவுஸ் தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே கூட ஒரு ப்ளவுஸை தைக்க முடியும். நிறைய பேர் வந்து குழந்தைங்கள வச்சுக்கிட்டு என்னால் தைக்க முடியலக்கா, குழந்தைங்க வர்ற டைமில் தான் எனக்கு தைக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது, அந்த மாதிரி சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் டைமை வந்து மாற்றிக்கோங்க. வீட்டு வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே தைக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க போது அவங்ககிட்ட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு, ஒரு 4 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 4 ப்ளவுஸ் நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முந்தின நாளே வந்து கட் மாதிரி பார்த்துக்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து நைட்டே கட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் வந்து சங்கடமாக தான் இருக்கும். நீங்கள் அது பழகிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து காலையில் எழுந்திரிச்சு உங்களால் நேரடியாக தைக்க போக முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான நூல், லேஸு, அப்புறமா லைனிங்கு இது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கும்போது நமக்கு ஒரு ஆர்வம் வரும். நம்ம வந்து யாருக்குமே வந்து ஃப்ரீயாக தைச்சி கொடுக்க போகிறதில்ல, அமௌண்ட் கொடுத்தா நம்ம தைக்க போகிறோம். நமக்கு காசு வரும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு தொழில் தெரியும், எனக்கு மிஷின் இருக்குது, வீட்டிலேருந்து நான் தைக்கிறேன் அப்படின்னா டெய்லி நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். இதில் வந்து நிறைய பேருக்கு என்னென்னா டெய்லி தைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா, தனியாக உட்காந்து தைக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் தைக்கிற வேலையை பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து பாட்டு கேட்டே தைக்கிறதுக்கு பிடிக்கும், ஒரு சிலர் எஃப்எம் கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து படம் பார்த்துட்டே தைப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. எதுவுமே தப்பு கிடையாது. இன்னொருத்தங்களுக்கு ஃபோன் பார்த்துட்டே வந்து தைக்கிறது பிடிக்கும், அப்போனா காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்க்கலாம். நம்ம வேலை வந்து எந்த இடத்துலையுமே தடப்படக்கூடாது, ஃபோன் பார்க்குறதுனாலையோ இல்லை டிவி பார்க்குறதுனாலையோ. அதனால நீங்கள் வந்து அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இன்னொன்று, நம்ம வந்து எப்போவுமே எந்த தொழில் பண்ணாலுமே நான் வந்து அதை நேசித்து நமக்குன்னு ஒரு அந்த விஷயத்தில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை டைமுக்கு நம்ம கரெக்டாக தைக்க முடியும். டெய்லி நம்ம வேலையை வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து யாரோ சொல்கிறாங்க, அவங்க தைக்க சொன்னாங்க அதனால் நான் தைக்கிறேன், இவங்க தைக்க சொன்னாங்க அதனால் தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதில் நான் இவ்வளோ ரூபாய் இந்த மாதம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும். எப்போவுமே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணது அடுத்தவங்க கிடையாது, நம்ம தான். இந்த மாதம் வந்து நான் ஸ்டார்டிங் ஆகிட்டு இந்த மாதம் வந்து நான் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் ஒன்று கொண்டு வாங்க. எப்போவுமே ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கு தக்கன நம்ம வந்து உழைக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண விஷயம், ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த 5000 ரூபாய்க்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பிளான் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அமௌண்ட் எவ்வளோ தச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து அமௌண்ட்டு நீங்கள் அதை வச்சு தான் ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு இது மோட்டிவேட்டடாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 3000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க மாதம் இந்த தொழிலில் அப்படின்னா, அடுத்த மாதம் நான் 4000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நான் வந்து என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. நிறைய விஷயம் வந்து டெய்லர் தொழிலில் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய டவுட்டும் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை சரி பண்ணதுக்கு நீங்களே கற்றுக்கோங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் நம்ம ஒவ்வொரு விஷயம் வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா இதில் எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நாள் மாற மாற என்ன ஆகுது அப்படின்னா புது புது மாடல் வருது, புது புது டிசைனில் தைக்கிறாங்க. அதனால் வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நான் மிஷினில் உட்காந்தேன் அப்படின்னா இந்த ப்ளவுஸை நான் முடிச்சுட்டு தான் எந்திக்கணும் அந்த மாதிரி வைராகியத்தில் உட்காருங்க. இன்னொன்று, ஃபோனில் வந்து அலாரம் செட் பண்ணிக்கோங்க, நான் இத்தனை நிமிஷத்தில் தைச்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்பீடாக தைக்கணும் அப்படிங்கிறது தோணும்.
அதே மாரி நீங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க தைக்க உட்காரும்போது, டெய்லி வந்து ஒரு நோட் எடுங்க. நான் இன்னைக்கு இத்தன ப்ளவுஸ் தச்சிருக்கேன். இந்த அமௌண்ட் வந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி டெய்லி உள்ள கணக்க வந்து டெய்லி எழுதுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு நான் கம்மியா தச்சிருக்கேன். நாளைக்கு வந்து ஜாஸ்தி தைக்கணும் அப்படிங்கிற மாரி நமக்கே தோணும். இன்னொன்னு நெறைய ப்ளவுஸ் இருக்குக்கா. எனக்கு வந்து அந்த ப்ளவுஸ பார்த்தாலே தைக்க தோண மாட்டுக்கு. பயமா இருக்கு. நான் இதெல்லாம் தச்சிருவேனா அப்படின்னு இருக்கவங்க, முதல்ல வந்து எத்தன ப்ளவுஸ் இருக்கு? எந்தெந்த ப்ளவுஸ் எப்பப்ப குடுக்கணும்? அப்படிங்கிறத கரெக்ட்டா வந்து பிளான் பண்ணுங்க. எல்லாராலயும் வந்து எல்லா நேரமும் ஒரே மாரி இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு டைம் வந்து வீட்ல ஏதாவது பிரச்சனை நடக்கும். அதனால என்னால தைக்க முடியலக்கா, என் மனசு சங்கடமா இருந்துச்சு. அதனால தைக்கல அப்படிங்கிற மாரி நெறைய விஷயம் வந்து காரணம் சொல்லுவீங்க. எந்த காரணமுமே வந்து நம்ம ஒரு வேலை செய்ற இடத்துல வந்து காட்ட முடியாது. இப்ப வெளியில வேலைக்கு போறீங்க அப்படின்னா, வீட்ல சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம லீவ் போட்டு நம்ம வீட்ல இருக்க போறதில்ல. நம்ம வந்து வேலைக்கு கிளம்பி போக தான் போறோம். நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துருவோம். எல்லார் வீட்லயுமே எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அந்த ப்ராப்ளத்தலாம் யோசிச்சுட்டு நம்ம தொழில பண்ணாம விட்டோம் அப்படின்னா, நமக்கு தான் நஷ்டம். நம்மள நம்பி கஸ்டமர் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டைமுக்கு கரெக்ட்டா குடுக்கணும் அப்படிங்கிற மாரி நீங்க யோசிங்க. நம்ம வீட்ல இருக்க எந்த பிரச்சனையுமே வந்து நம்ம கஸ்டமர்ட்ட எந்த இடத்துலயுமே வந்து பாதிக்கக்கூடாது. அத பார்த்துக்கோங்க. வீட்ல வந்து இந்த ப்ராப்ளம் அதனால தான்க்கா நான் தைக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு காரணம் தான். நீங்க தொழில்னு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, வீட்ல என்ன நடந்தாலும் நம்ம அந்த தொழில்ல வந்து கரெக்ட்டா இருக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நமக்கு வருமானம் வருது. ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்மட்ட காசு இல்ல அப்படிங்கிறனால தான் நெறைய வீட்ல ப்ராப்ளம் வரதுக்கு ரீசனே. நம்ம வந்து நெறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டோம். நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கு அப்படின்னாலே, பாதி பிரச்சனைய வந்து நம்ம அவாய்ட் பண்ணிறலாம். அதனால கையில ஒரு தொழில் இருக்கு, என் வீட்ல மிஷின் இருக்கு, நான் தச்சு குடுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, கண்டிப்பா வந்து தச்சு குடுங்க. உங்களுக்கு வந்து வருமானமும் கிடைக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்களுக்கு நெறைய நெறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்க மேல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். வீட்ல இருக்கிறவங்களுக்கு உங்க மேல ஒரு மரியாதை இருக்கும். நானுமே இந்த வீட்ல வந்து ஏதோ ஒரு வேலை செய்றேன். நான் வந்து சம்பாதிச்சு என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன் அப்படிங்கிறது தோணும். இன்னொன்னு நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு நெறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே வந்து பிஸியா இருக்கிற மாரி உங்கள பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம பிஸியா இருந்தோம் அப்படின்னா, வெளியில நடக்கிற எந்த விஷயமே உங்க காதுக்கு வரவே வராது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னாலே பல பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிய வரலாம். நெறைய பேர் வந்து என்ட்ட கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, "அக்கா நீங்க டெய்லி தைக்கிறீங்க. உங்களுக்கு போரே அடிக்கலையா? உங்க வீட்லலாம் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காதா?" அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வீடுன்னு இருந்தா எல்லா வீட்லயும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். ஆனா அது வந்து எப்பவுமே என் தொழில்ல வந்து நான் எந்த இடத்துலயும் காமிக்க மாட்டேன். நான் அந்த டைமுக்கு நான் குடுக்கணும் அப்படின்னா, நான் அந்த டைம் கரெக்ட்டா கொண்டு தச்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் யோசிப்பேன். எப்பவுமே நான் அப்படிதான். இன்னைக்கு இல்ல, நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல இந்த தொழில எடுத்து நான் பண்ணணும்னு நெனைக்கும்போதும், நான் என்ன நெனைப்பேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ப்ளவுஸாவது வராதா? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சு நெறைய நாள் வந்து இருந்திருக்கேன். அந்த அமௌண்ட் வந்து எனக்கு அப்ப பெருசா தெரியும். இப்ப வந்து என்னால தச்சு குடுக்க முடியாத அளவுக்கு ப்ளவுஸ் வரதான் செய்யுது. நானுமே நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த சம்பாத்தியம் வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்பவுமே வந்து நான் வந்து எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இவ்வளோ ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, திடீர்னு ஏதோ ஒரு செலவு வந்துருச்சு. நான் வந்து வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் டக்குன்னு சொல்ற ஒரு வார்த்தை, "இந்த மாசம் நம்ம ரெடி பண்ணிடலாம்" அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். அது எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா, என் கையில ஒரு தொழில் இருக்கு. என்னால பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறத நீங்க நம்புங்க. உங்கள தவிர வேற யாராலயும் உங்கள வந்து நம்ப முடியாது. இன்னொருத்தவங்க வந்து சொன்னாங்க, "உனக்கெல்லாம் டெய்லரிங் தொழில் வந்து செட் ஆகாது. இல்ல அவங்க வந்து கஸ்டமர்லாம் ரொம்ப திட்டுவாங்க. நீ அதெல்லாம் தாங்கிக்கிட மாட்ட." அப்படிங்கிற மாரி நெறைய விஷயம் வந்து சொல்லலாம். ஆனா உங்களால முடியும்னு நீங்க நம்புங்க. இந்த தொழில வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல சின்ன சின்ன மன வருத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா யாராவது ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து சொதப்பிட்டோம் அப்படின்னா, அவங்க சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் கடந்து வந்தா மட்டும் தான் இந்த தொழில்ல வந்து நெறைய சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு வந்து மாசம் 15,000 16,000 இன்னைக்கு நான் இந்த தொழில பண்றேன். அதாவது நார்மல் டேஸ்ல இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ்லயும் நம்ம ஒவ்வொரு விஷயம் கத்துக்க முடியும் இதுல. நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல முடியாது. எந்த வருஷம் நம்ம கத்துக்கிட்டாலுமே, அதுக்கு அடுத்த வருஷம் வேற ஒரு டிசைன் வரும். அந்த டிசைன் நம்ம கத்துக்கிற மாரி தான் இருக்கும். இந்த மாரி நம்மள வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்பனா மட்டும் தான் நம்மளால இந்த தொழில்ல வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும். இப்ப வந்து நெறைய டெய்லர்ஸ் வந்துட்டாங்க. தெருக்குள்ளேயே வந்து ஒரு 4, 5 டெய்லர் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள விட நம்ம யூனிக்கா என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத நீங்க வந்து யோசிங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, என்ன பார்த்து இது சொன்னாங்கக்கா, அது சொன்னாங்கக்கா, இப்படி சொல்றாங்க எங்க வீட்ல அப்படின்னு நெறைய பேர் வந்து நெறைய விஷயம் வந்து மனசுக்குள்ள இருக்கும். அது எல்லாத்தையுமே தூர போட்டுட்டு, உங்கள பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்மளால முடியும். யார் வந்து நம்மள என்ன சொல்றாங்களோ, அவங்க முன்னாடி நம்மளோட செயல்ல தான் நம்மளோட பதில் இருக்கணும். சொல்றவங்க 1000 விஷயம் சொல்லிட்டே போவாங்க. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வந்து தொழில்ல நீங்க வந்து பெரிய சக்சஸா கொண்டு வர முடியும். நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது.
உங்கள் பிள்ளைங்க இருக்குது எனக்கு வீட்டில் இருந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லர் தொழிலை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இது ஒரு மிஷின் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா வேலை செய்கிற ஒவ்வொரு அவருக்கும் நமக்கு வந்து சம்பளம் இருக்கும். அதை யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த தொழிலை வந்து கற்றுக்கிட்டு உங்களால் வந்து தொழிலாக பண்ண முடியும். பிகினரா இருக்கவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, தையல் தொழில் வந்து கத்துக்கும்போது ஆர்வமா இருக்கீங்க. வீட்ல வந்து தைக்க வரும்போதுமே இன்ட்ரெஸ்ட்டா வந்து ஒரு ப்ளவுஸ் வந்தா தச்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி எண்ணம்லாம் இருக்கு. ஆனா கஸ்டமர் வந்து ஏதாவது சொல்ட்டாங்க அப்படின்னா, இந்த தொழில விட்டு போயிரலாம், வேற எங்கேயாவது வேலைக்கு போலாம் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. அந்த மாரி தாட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அத மறந்துருங்க. என்னன்னா, எல்லா தொழில்லயுமே வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து நடக்க தான் செய்யும். நம்ம வெளியில வேலைக்கு போனாலுமே, ஏதோ ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா, நம்மள சத்தம் போட்டு தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்றதுக்கே லாயக்கு இல்ல அப்படிங்கிற மாரி யோசிக்காம, இதுல நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்? தெரியலையா? இப்ப வந்து நெறைய யூடியூப் சேனல்ல நெறைய மிஸ்டேக் வந்து நம்ம எப்படி சரி பண்றதுங்கிற மாரி நெறைய வீடியோ வந்து இருக்கு. அத பார்த்து கத்துக்கோங்க. அத பத்தி தப்பே கிடையாது. எல்லாருக்குமே எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அதனால நீங்க வந்து தைரியமா தைங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.